ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆட்டு குடல் குழம்பும் குடல் வறுவலும் தாங்க. நல்ல காரசாரமான சுவையில் வறுவல், மிதமான காரம் வச்சு சுவையான முறையில் கத்திரிக்காய் சேர்த்து ஒரு குழம்பு. ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. வெறும் சாதத்தில் அந்த குழம்பு போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இந்த வறுவல் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த வறுவல் பார்த்திங்கன்னா ரசம் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கும் சாம்பார் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது ரெண்டு தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போட்டியை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்ற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோட எண்டி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ நம்ம குடலை எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்தலாம். நல்லா சுத்தம் பண்ணி வச்சாச்சு. குடலை மஞ்சத்தூள்லாம் சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பொதுவாக நான்வெஜ்ஜை நம்ம சுத்தம் பண்ணணும்னா அதை தண்ணியை நல்லா வடிய விட்டுறணும். அப்போ தான் நம்மளோட சமையலில் வந்து அந்த கவிச்சி வடை இருக்காது. இப்போ தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற போட்டியை குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 2 ஆட்டினுடைய குடல், 2 குடல் முழுசாக எடுத்துருக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் விசில் வச்சுருங்க. ஒரு 4 விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க, 2 விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. அதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ போட்டியை வேக வச்சு எடுத்தாச்சு. அதை 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். குழம்புக்கு பாதி, வறுவலுக்கு பாதி நான் பிரித்து எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல குழம்பு வச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம், அதனால் 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இது கூட 2 பழமான தக்காளி சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கத்திரிக்காய் சேர்த்து தான் குழம்பு வைக்க போகிறோம். நான் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக இந்த பச்சை கலர் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா அது மாதிரி மூட்டு கத்திரிக்காய் மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குடல் குழம்புல, ஆட்டுக்கால் குழம்புலாம் கத்திரிக்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் சேர்த்துட்டு எண்ணெயில் வதக்கி விட்டு குழம்புக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துடலாம். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுறலாம். மசாலா வதங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்புக்குன்னு எடுத்து வச்சுருக்கிற போட்டியை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இந்த போட்டி குழம்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மசாலா நம்ம சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்க்கும்போது வந்து அதோட டேஸ்ட்டு போயிடும். அதனால் பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு எல்லாமே அளவாக இருக்கணுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மட்டன் மசாலா தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வறுவலுக்கும் தாளித்து விட்டு வந்துடலாம். வறுவல் செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம குடல் வேகும்போது எதுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்தோம்னா அந்த கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் சேர்த்தோம். அதனால் பத்தாவதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கணும். இது கூட ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இந்த வறுவலுக்கு மட்டன் மசாலா தூள் சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற குடல் இது கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் இந்த மசாலாலே பிரட்டி விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா சுருளட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு பார்த்துட்டு வந்துடலாம். குழம்பு பாருங்கள், நல்லா கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. மசாலாவோட பச்சை வடையும் போயிடுச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு தண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஏற்கனவே கத்திரிக்காய் வெந்துருச்சு, குடலுமே நம்ம வேக வச்சுட்டு தான் சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு மட்டும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அடிப்பிடிச்சிடாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. லாஸ்ட்டாக இதில் மல்லித்தழை தூவி நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அவ்வளோதாங்க, குடலில் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுவல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வறுவலுக்கு நம்ம வதக்கி விட்டோம் இல்லையா, நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு பாருங்கள். இதில் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மட்டன் மசாலா சேர்த்துருந்தோம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து இதில் ஒரு 1/4 டம்ளரை மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த மசாலாலாம் நல்லா குடலில் நல்லா ஒட்டி வெந்து வரணும்.
ரொம்ப சேர்த்துறாதீங்க. ஒரு 1/4 டம்ளர் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மிலே வைங்க. நல்லா சுருள இதை வதக்கணும். சிம்மிலே வச்சு விட்ருங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்து கொரப்பாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாவே சேர்க்கவே இல்லை. ஏன்னா குடல் சாப்பிட்றது வயிற்று புண்ணு குணமாக்குறதுக்கு தான், அல்சர் குணமாக்குறதுக்கு தான். அதனால் நம்ம மிளகாத்தூள் சேர்க்கலை. பச்சை மிளகாவே சேர்க்கலை, மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட மிளகு காரம் நம்ம சேர்க்குறோம். மிளகு காரம் சேர்க்கும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த போட்டிக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க, நல்லாயிருக்கும். இப்போ மிளகு சேர்த்தாச்சு. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மிளகு சேர்த்துட்டு நல்லா சுருள வதக்கி விட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோதான், நமக்கு போட்டி வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து பிரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான வறுவல் நமக்கு ரெடி. அவ்வளோதாங்க, ஒரே வீடியோவில் நம்ம இன்றைக்கி 2 ரெசிபி பார்த்துட்டோங்க. நல்லா காரசாரமான சுவையில் போட்டி வறுவலும் கத்திரிக்காய் சேர்த்து போட்டி குழம்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோங்க. இதே மாதிரி நிறையா ரெசிபி நம்ம சேனலில் மட்டன் ரெசிபி இருக்குங்க. போட்டி குழம்பு, கால் குழம்பு, தலைக்கறி குழம்பு எல்லா ரெசிபியுமே நான் கொடுத்துருக்கேன். மட்டன் ரெசிபீஸ்னு சொல்லி நான் ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ளேலிஸ்ட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, போட்டி குழம்பு, போட்டி வறுவல் இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.